இந்த ஷோக்கு காசும் இல்ல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இல்ல. எனக்கு ஒரு காசு செலவு பண்ணி ஒரு 10 பேரை செட் பண்ணி பண்ற அளவுக்கு பெரிய ஆளுங்களா இருந்திருந்தேன். நான் வெளியில பாட் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். செட் இட்ஸ் நாட் கூல். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். Your opinion, yeah, it matters for you, but it doesn't matter for me. Understand me at all. வெளியே அர்ச்சனா வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கா, அதனால தான் இவ்வளோ ஓட்டு அவளுக்கு விழுவுது அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா, மாயா, பூர்ணிமா எல்லாமே வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் விசித்ரா வந்து இப்படி பேசுனது வந்து அர்ச்சனானால ஏற்றுக்கவே முடியல. அவ்வளோ செட் பண்ணி வச்சுட்டு வர அளவுக்கு என்கிட்ட காசு பணம் எதுவுமே கிடையாது. வெளியே போய் நான் வேலை பார்க்கணும், மக்கள் மனசில் நான் இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க. ஏன்னா அர்ச்சனா டைட்டில் அடிச்சிருவா அப்படிங்கிற ஒரு பயம் இவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து அர்ச்சனாவை ஏதாவது ஒரு இடத்துல கார்னர் பண்ணி அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்காங்க. அர்ச்சனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதிக அளவில் ஓட்டு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48% ஓட்டு வந்து அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரன் வந்திருக்காப்புல. மூணாவது என்ன காரணத்தினால தினேஷ் மூணாவது இடத்துக்கு போனாப்புல அப்படிங்கிறதே தெரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா விசித்ரா ரொம்ப கம்மியாக வந்துட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இந்த வாரமும் லாஸ்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும், பிக் பாஸ் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி. அர்ச்சனாவை எல்லாமே கார்னர் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க டைட்டில் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் எல்லாமே அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.